என் வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கறத நம்ம அறியறதுக்கு விசுவாசிகள் எல்லாருமே நம்ம ஆர்வமா இருக்கிறோம். இன்றைக்கு 3 காரியங்களை நான் சொல்ல போறேன். முதலாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்போ நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நன்மைனா என்னது, நன்மை செய்யறதுனா என்ன நமக்கு தெரியும். 2வது காரியம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்போ இதுவுமே நமக்கு பரிசுத்தம்னா என்னன்னு தெரியும், அசுத்தம்னா என்னன்னு தெரியும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். 3வது காரியம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ நம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்றதும் தேவனுடைய சித்தம். ஒருவேளை தவறான காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள் வரும்போது நான் எப்படி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது? அப்படின்னா, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில இருந்து என்னை வெளியே கொண்டு வருவீங்க, அதுக்காக நன்றி, அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி அப்படி நம்ம ஜெபிக்கலாம். இதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்போ நன்மை செய்வது தேவனுடைய சித்தம், நாம் பரிசுத்தமாயிருப்பது தேவனுடைய சித்தம், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வது தேவனுடைய சித்தம்.